ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் 3rd லெசன் தான் பார்க்க போகிறோம். 3rd லெசன் என்ன அப்படின்னா நீரியல் சுழற்சி. இதில் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் 138 கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கிறதுக்கும் ஆன்சர் சேர்த்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, புவியில் காணப்படும் முக்கிய கூறுகளில் ஒன்று நீர். இரண்டாவது கேள்வி, எல்லா தாவரங்களும் விலங்குகளும் உயிர் வாழ்வதற்கு அத்தியாவசியமானது நீர். மூன்றாவது கேள்வி, நீரின் இன்றியமையாத பயன்பாடுகள். குடிநீர், வீட்டு தேவைகள், வேளாண்மை, தொழிற்சாலை பயன்பாடு. நான்காவது கேள்வி, அனைத்து வகை பொருளாதார செயல்பாடுகளுக்கும் மிகவும் அத்தியாவசியமானது நீர். ஐந்தாவது கேள்வி, புவியின் தவிர்க்க முடியாத கூறாக அமைவது நீர். ஆறாவது கேள்வி, புவியின் மேற்பரப்பு எவ்வளவு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. ஏழாவது கேள்வி, புவியில் உள்ள நீரின் அளவு 326 மில்லியன் கன மைல்கள். எட்டாவது கேள்வி, புவியில் உள்ள பெரும் பகுதியிலான நீர் உவர்ப்பு நீர். ஒன்பதாவது கேள்வி, கடலிலும் பேராழிகளிலும் காணப்படுவது உவர்ப்பு நீர். பத்தாவது கேள்வி, புவியில் உள்ள மொத்த நீரில் உவர்ப்பு நீரின் சதவீதம் 97.2%. 11வது கேள்வி, புவியில் உள்ள மொத்த நீரில் நன்னீரின் சதவீதம் 2.8%. 12வது கேள்வி, 2.8% நன்னீரில் புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் சதவீதம் 2.2%. 13வது கேள்வி, 2.8% நன்னீரில் நிலத்தடி நீரின் சதவீதம் 0.6%. 14வது கேள்வி, புவியின் மேற்பரப்பில் காணப்படும் 2.2% நன்னீரில் பனியாறுகளாகவும் மற்றும் பனிமலைகளாகவும் இருக்கும் நீரின் சதவீதம் 2.15%. 15வது கேள்வி, 2.2% நன்னீரில் ஏரிகள் மற்றும் ஆறுகளின் சதவீதம் 0.01%. 16வது கேள்வி, 2.2% நன்னீரில் மற்ற நீரின் சதவீதம் 0.04%. 17 மொத்த நிலத்தடி நீரில் பொருளாதார ரீதியில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் துளையிட்டு எடுக்கப்படும் நீரின் சதவீதம் 0.6%. 18 மனிதர்களுக்கு மிகவும் பயனுள்ள வளம் நீர். 19வது கேள்வி, இந்தியாவில் நீர்வளம் எத்தனை ஆதாரங்களிலிருந்து கிடைக்கிறது? 3. 20வது கேள்வி, 3 ஆதாரங்களிலிருந்து கிடைக்கும் நீர். மழைப்பொழிவு, புவியின் மேற்பரப்பு நீர், அடுத்து நிலத்தடி நீர். 21வது கேள்வி, புவியின் மேற்பரப்பில் உள்ள நீரின் தன்மை, பரவல், இயக்கம் மற்றும் பண்புகள் போன்ற பல்வேறு அம்சங்களை கையாள்வது நீரியல். 22 சூரிய உந்துதல் செயலாக்கத்தால் நடைபெறும் உலகளாவிய நிகழ்வு நீரியல் சுழற்சி. 23வது கேள்வி, நீர் கடலில் இருந்து எந்த நிகழ்வின் மூலம் வளிமண்டலத்திற்கு செல்கிறது? ஆவியாதல். 24 ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்திற்கு சென்ற நீர் எவ்வாறு நிலத்திற்கு வந்தடைகிறது? மழை பொழிவாக. 25வது கேள்வி, புவி தொடர்புடைய இயக்கங்களுள் மிக முக்கியமானது நீர் சுழற்சி. 26 எதில் உள்ளாகும் நீரின் அளவு மாறாதது? நீர் சுழற்சியில். 27 நீர் பரவல், இடம் மற்றும் காலத்திற்கு ஏற்ப மாறுபடுவது நீர் சுழற்சி. 28வது கேள்வி, புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நீரின் மூலமாகவும் தாவரங்களிலிருந்து நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலமும் நடைபெறுவது ஆவியாதல். 29 நீர் ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்திற்கு செல்லும் பொழுது திரவமாகச் சுருங்குதலின் மூலம் மாறுவது மேகங்களாக. 30வது கேள்வி, மேகத்தில் உள்ள நீர்த்திவலைகள் எதன் காரணமாக பொழிவின் பல்வேறு வடிவங்களில் புவியை வந்தடைகிறது? உருகுதல் மற்றும் மேகம் உடைதல் காரணமாக.
31 மழைப்பொழிவின் ஒரு பகுதி நீர் புவியின் மீது வழிந்தோடுவதை எவ்வாறு அழைக்கிறோம்? நீர் வழிந்தோடல். 32வது கேள்வி மழைப்பொழிவின் மற்றொரு பகுதி நீர் மண்ணில் ஊடுருவல் மூலம் எங்கு அமைகிறது? நிலத்தடி நீராக. 33 இயற்கையான மற்றும் தொடர்ச்சியான நீர் சுழற்சி நீரியல் சுழற்சி. 34வது கேள்வி 3 முக்கிய நிலைகளில் நடைபெறுவது நீரியல் சுழற்சி. 35வது கேள்வி நீரியல் சுழற்சியின் 3 முக்கிய நிலைகள் ஆவி ஈர்ப்பு, பொழிவு, நீர் வழிந்தோடல். 36வது கேள்வி 6 முக்கிய கூறுகளில் காணப்படுவது நீரியல் சுழற்சி. 37 நீரியல் சுழற்சியின் 6 முக்கிய கூறுகள் ஆவி ஈர்ப்பு, திரவமாய் சுருங்குதல், பொழிவு, நீர் ஊடுருவல், உட்கசிதல், நீர் வழிந்தோடல். 38 புவியின் மொத்த நீர் இழப்பு ஆவி ஈர்ப்பு. 39 எங்கு ஆவி ஈர்ப்பு தனித்தனியாக கணிப்பது கடினம்? விளைநில பகுதிகளில் ஆவியாதல், நீர் உட்கசிந்து வெளியிடுதல். 40வது கேள்வி நீர் திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு மாறுவது ஆவியாதல். 41 எவ்வளவு வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது? 100 டிகிரி செல்சியஸ். 42 நீர் எந்த வெப்பநிலையில் ஆவியாக தொடங்குகிறது? 0 டிகிரி செல்சியஸ். 43 நீரின் எந்த நிகழ்வு மிகவும் மெதுவாக நடைபெறுகிறது? நீர் ஆவியாதல். 44வது கேள்வி ஆவியாதலின் விகிதத்தை பாதிக்கும் முக்கிய காரணியாக இருப்பது வெப்பநிலை. 45 எதற்கு இடையே நேர்மறை தொடர்பு உள்ளது? வெப்பம் மற்றும் ஆவியாதல். 46 எங்கிருந்து சுமார் 90% ஈரப்பதம் ஆவியாதல் மூலமாக வளிமண்டலத்திற்கு செல்கிறது? பேராழிகள், கடல்கள், ஏரிகள், ஆறுகள். 47 தாவரங்களில் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் மூலம் ஆவியாகும் ஈரப்பதத்தின் சதவீதம் 10%. 48 உலகளாவிய அளவில் நீர் எவ்வளவு ஆவியாகிறதோ அதேயளவு மீண்டும் கிடைக்கிறது மழைப்பொழிவாக. 49 புவியியல் ரீதியாக எதன் செயல்முறைகள் மாறுபடுகிறது? ஆவியாதல். 50 எங்கு ஆவியாதல் அதிகமாகவும் மழைப்பொழிவு குறைவாகவும் உள்ளது? பேராழிகளில். 51 ஆவியாதல் விகிதம் குறைவாக எந்த காலங்களில் நடைபெறுகிறது? காற்று அதிகமாக உள்ள காலங்களை விட காற்று குறைவாக உள்ள காலங்களில். 52வது கேள்வி காற்று குறைவாக உள்ள காலங்களில் நீர்நிலைகளுக்கு அருகிலேயே தங்கிவிடுவது நீராவி. 53 காற்று அதிகம் உள்ள காலங்களில் கூடுதல் ஆவியாதலுக்கு வழிவகுப்பது வறண்ட காற்று நீராவியை வெளியேற்றுவதன் மூலம். 54 இது பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. ஆவியாதல் விகிதம் அதிகரித்தலானது காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது, வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது, ஈரப்பதம் குறையும் பொழுது, பூமியில் நீர்நிலைகள் அதிகரிக்கும் பொழுது. 55 தாவரங்களில் உள்ள நீர் ஆவியாகி வளிமண்டலத்திற்கு செல்லும் செயலாக்கம் நீர் உட்கசிந்து வெளியிடுதல். 56 தாவரங்களால் உறிஞ்சப்படும் நீரானது எவ்வாறு வெளியேறுகிறது? நீர் உட்கசிந்து வெளியிடுதல். 57 நீர் உட்கசிந்து வெளியாகும் விகிதத்தை நிர்ணயிப்பது வெப்பநிலை, காற்று, ஈரப்பதம். 58 மண் வளத்தின் மூலம் தாவரங்களின் வேர்களுக்கு நீரை செலுத்துவது மண்ணின் ஈரப்பதம். 59 தாவரங்களின் நீர் உட்கசிந்து வெளியிடுதலை தீர்மானிப்பது தாவரங்களின் இயற்கை தன்மை, இலைகள். 60 விவசாயத்தில் நீர் உட்கசிந்து வெளியிடுதல் தீர்மானிப்பது பயிர்களின் தன்மை, பயிர்களின் பண்புகள், பயிர்களின் சூழல், பயிர் சாகுபடி முறைகள்.
61 நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு நீர் சுருங்குதல். 62 வளிமண்டலத்தில் வெப்பக்காற்று மேலே எழுந்து குளிர்வடைந்து நீராவியை தக்க வைத்து கொள்ளும் திறனை இழக்கும் நிகழ்வு நீர் சுருங்குதல். 63 மிகுதியான நீராவி நீர் சுருங்குதலால் எவ்வாறு மாறுகிறது? மேகத் துளிகளாக. 64 ஆவியாதலின் எதிர்வினை செயல் நீர் சுருங்குதல். 65 நீர் சுருங்குதலின் உருவங்கள் பனி, உறைபனி, அடர் மூடுபனி, மூடுபனி, மேகங்கள். 66 நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருள்களின் மீது படும்பொழுது உருவாவது பனி. 67 பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட குறைவாக இருக்கும் பொழுது உருவாவது பனி. 68 குளிர்ந்த பொருட்களின் மேற்பரப்புகளின் மீது நீராவி படிந்து பனிப்படிகங்களாக மாறுவது உறைபனி. 69 பொருட்களின் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே செல்லும் பொழுது உருவாவது உறைபனி. 70 காற்றில் இருக்கும் நீர் சுருங்குதலால் செறிவூட்டப்பட்ட மிக நுண்ணிய நீர்த்துளிகளே அடர் மூடுபனி. 71 புவியின் மேற்பரப்பிலிருந்து 1000 மீட்டர் அல்லது அதற்கும் குறைவான உயரமுள்ள காற்றடுக்கு அடர் மூடுபனி. 72 விமான போக்குவரத்திற்கு உகந்த உயரம் 10 கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான உயரம். 73 அடர் மூடுபனி எதற்கு உகந்தது? விமான போக்குவரத்து. 74 காற்றில் தொங்கும் நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகளே மூடுபனி. 75 பார்வைக்கு தெரியாத வாயு நிலையிலிருந்து பார்வைக்கு புலனாகும் நீர்த்துளிகளாக எப்போது மாற்றமடைகிறது? காற்றில் உள்ள நீராவி விரைவாக குளிர்வதால். 76 அடர் மூடுபனியை விட அடர்த்தி குறைவானது மூடுபனி. 77 வளிமண்டலத்தில் காணப்படும் குறைந்த எடை கொண்டது மிக நுண்ணிய நீர்த்துளிகள் பனிப்படிகங்கள் மேகங்கள். 78 மேகங்களில் உள்ள நீர்த்துளிகளின் அளவு 2 மைக்ரான் முதல் 100 மைக்ரான் வரை. அடுத்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா 79 நீராவி காற்றில் செறிந்து பூரித நிலையை அடைவது நீர் சுருங்குதல். 80 குளிர்ந்த காற்றை விட அதிக நீராவியை தக்க வைத்து கொள்வது வெப்பக்காற்று. 81 எப்பொழுது காற்று பூரித நிலையை அடைகிறது? வெப்பநிலை குறையும் பொழுது. 82 மேகங்களிலிருந்து பல்வேறு வடிவங்களில் நீராக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நிகழ்வு மழை பொழிவு. 83 பனிப்படிகங்கள் மற்றும் மேகத்துளிகள் ஒன்று கூடி பெரியதாகும் பொழுது அவை கனமாவதால் வளிமண்டலத்தின் வழியாக வீழ்வது மழை. 84 பொழிவின் வடிவம் எதை சார்ந்து அமைகிறது? ஓரிடத்தில் நிலவும் வானிலை அல்லது காலநிலையை. 85 வெப்பமண்டல பகுதிகளில் பொழிவானது எவ்வாறு இருக்கும்? மழையாகவோ அல்லது தூறலாகவோ. 86 குளிர் பிரதேசங்களில் பொழிவானது எவ்வாறு இருக்கும்? பனியாகவோ அல்லது பனிக்கட்டியாகவோ. 87 பொழிவின் வடிவங்கள் மழை, கல்மழை, உறைபனி மழை, ஆலங்கட்டி மழை, பனி. 88 பொழிவின் பொதுவான வடிவம் மழை பொழிவு. 89 நீர்த்துளிகள் 0.5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு அதிகமாக இருந்தால் அது மழை பொழிவு. 90 நீர்த்துளிகள் 0.5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு குறைவாக இருந்தால் அது தூறல். 91 மழை தூறல் எந்த மேகங்களிலிருந்து உருவாகிறது? படை மேகங்கள். 92 நீர்த்துளிகளும் 5 மில்லிமீட்டருக்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவின் பெயர் கல்மழை.
93. வளிமண்டலத்தில் மழை துளி விழும்பொழுது நீர் உறைநிலைக்கு செல்ல காரணம். வெப்பநிலை 0°C குறைவாக இருக்கும் பொழுது. 94. உறைபனி மழையில் உள்ள துளியின் விட்டத்தின் அளவு 0.5 மில்லிமீட்டர் விட அதிகமாக இருக்கும். 95. மழை பொழிவானது 5 மில்லிமீட்டர் விட்டத்தை விட பெரிய உருண்டையாக பனிக்கட்டிகளை கொண்டிருந்தால் அதற்கு பெயர் ஆலங்கட்டி மழை. 96. ஆலங்கட்டி மழை எந்த மேகங்களில் இருந்து உருவாகிறது? கார்த்திரள் மேகங்களில் இருந்து இடியுடன் கூடிய மழையாக. 97. மேகத்தின் குளிர்ந்த பகுதியிலிருந்து ஒரு சிறிய பனிக்கட்டியாக உருவாவது ஆலங்கட்டி. 98. ஆலங்கட்டியை குளிர்ந்த பகுதியினூடே மேலும் கீழுமாக பலமுறை எடுத்துச் செல்வது மேகத்தில் ஏற்படும் கடும் செங்குத்துச் சலனம். 99. மேகத்தில் உள்ள வெப்பம் குறைவதன் காரணமாக நீராவி அடிக்கடி நேரடியாக எவ்வாறு மாற்றப்படுகிறது? பனிக்கட்டிகளாக. 100. துகள் போன்ற பனியின் நுண் துகள்களை திரள்களாக கொண்டு காணப்படுவது பனிப்பொழிவு. 101. பனித்திரள் துகள்கள் பொழிவதை எவ்வாறு அழைக்கிறோம்? பனிப்பொழிவு. 102. துருவ பகுதிகளிலும் உயரமான மலைப்பகுதிகளிலும் காணப்படுவது பனிப்பொழிவு. 103. புவியின் மேற்பரப்பில் உள்ள மண்ணின் அடுக்கிற்குள் நீர் புகுவதற்கு நீர் ஊடுருவல். 104. எதன் மூலம் மண் தற்காலிகமாக தண்ணீரை சேமித்து மண்ணிலுள்ள உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் கிடைக்கச் செய்கிறது? நீர் ஊடுருவல். 105. நிலத்திலிருந்து புவிக்கடியில் உள்ள பாறைகளின் அடுக்குகளை சென்றடைவது மழைநீர். 106. பாறைகளின் அடுக்கிற்குள் செல்லும் நீரானது எவ்வாறு புவியின் மேற்பரப்பை வந்தடைகிறது? நீரூற்று மற்றும் மலைகளின் தாழ்வான பகுதிகளின் வழியாக. 107. குறிப்பிட்ட அளவு நீர் நிலத்தினடியில் தங்குவதால் அதனை எவ்வாறு அழைக்கிறோம்? நிலத்தடி நீர். 108. ஊடுருவலின் விகிதத்தை தீர்மானிக்கும் காரணிகள். மண்ணின் இயற்பியல் தன்மை, மேற்பரப்பில் காணப்படும் தாவரங்கள், மண்ணின் ஈரத்தன்மை, வெப்பநிலை, மழை பொழிவின் அளவு. 109. எவை ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை? நீர் உட்கசிதல் மற்றும் நீர் ஊடுருவல். 110. மண்ணடுக்கு மற்றும் பாறை அடுக்குகளின் வாயிலாக ஊடுருவிய நீர் கீழ்நோக்கி நிலத்திற்கு அடியில் செல்வது நீர் உட்கசிவு. 111. மண்ணின் மேற்பரப்பின் அருகில் நடைபெறுவது நீர் ஊடுருவல். 112. ஊடுருவிய நீர் மண்ணின் அடுக்கு வழியாக பாறை இடுக்குகளுக்குச் சென்று நிலத்தடி நீராவது நீர் உட்கசிவு. 113. செறிவூட்டப்பட்ட பகுதியிலிருந்து செறிவூட்டப்படாத பகுதிக்கு செல்லும் நீரோட்டம் நீர் உட்கசிதல். 114. ஓடும் நீர் ஈர்ப்பு விசையினால் இழுக்கப்பட்டு நிலப்பகுதியின் மேற்பரப்பு முழுவதும் செல்வது நீர் வழிந்தோடல். 115. மேற்பரப்பு நீரும் நிலத்தடி நீரும் எதனால் புதுப்பிக்கப்படுகின்றன? நீர் வழிந்தோடலால். 116. நிலத்தடியில் ஊடுருவி நீர்க்கோள் பாறை அடுக்குகளில் சேமித்து நிலத்தடி நீரை புதுப்பித்து கொள்ள உதவுவது நீர் ஊடுருவல். 117. புவியின் மேற்பரப்பு நீர் எங்கு செல்கிறது? ஆறுகள், ஓடைகள், நீர்பிடிப்புகள். 118. நீர் சுழற்சிக்கு முக்கிய கூறாகவும் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு முக்கிய ஆதாரமாகவும் விளங்குவது மழைப்பொழிவு, பனி உருகுதல், நீர்ப்பாசனம், பிற மூலங்களிலிருந்து உறிஞ்சப்படாத நீர். 119. மண்ணரிப்பு மூலம் பெரிய பள்ளத்தாக்குகள்,
மலை இடுக்குகள் மற்றும் அதனோடு தொடர்புடைய நிலத்தோற்றங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிப்பது. நீர் வழிந்தோடல். 120. நீர் வழிந்தோடலின் அளவு எதை சார்ந்துள்ளது? மழை வீழ்ச்சியின் அளவு, மண்ணின் நீர் புகும் தன்மை, தாவரம் ஓட்டம், நிலச்சரிவு. 121. மழைநீரில் எவ்வளவு சதவீதம் மட்டுமே கடல் மற்றும் பேராழிகளில் கலக்கிறது? 35%. 122. மழைநீரில் மீதமுள்ள 65% எங்கு உறிஞ்சப்படுகிறது? மண்ணில். 123. நீர் வழிந்தோடல் எதனை அடிப்படையாக கொண்டு வகைப்படுத்தப்படுகிறது? மழைப்பொழிவின் கால இடைவெளி நீர் வழிந்தோடல் உருவாக்கத்தின் அடிப்படையில். 124. மழை பொழிந்தவுடன் மழைநீரின் ஒரு பகுதி எங்கு கலந்து விடுகிறது? நீரோடையில். 125. அதிக நீரானது நிலப்பரப்பில் செறிவடைவதால் அது நிலச்சரிவின் காரணமாக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதால் எவ்வாறு அறியப்படுகிறது? நிலநீர் ஓட்டம். 126. நிலநீர் ஓட்டம் ஆறுகள், சிறு ஓடைகள் மற்றும் கடல்களில் இணைவதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேல்மட்ட நீர் வழிந்தோடல். 127. நீரானது அடிமண் அடுக்கினுள் நுழைந்து நிலத்தடி நீரில் கலக்காமல் பக்கவாட்டு திசையில் நகர்ந்து ஓடைகள், ஆறுகள் மற்றும் கடலுடன் கலப்பதால் அதன் பெயர். அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல். 128. அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் வேறு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? இடைநீர் ஓட்டம். 129. செறிவடைந்த நிலத்தடி நீர் மண்டலத்தில் இருந்து நீர்ப்பாதை வகையாக நிலத்தடி நீராக ஓடுவது. அடிமட்ட நீரோட்டம். 130. நிலத்தடி நீர்மட்டத்தை விட நீர்ப்பாதையின் உயரம் குறைவாக இருக்கும் பகுதிகளில் மட்டுமே காணப்படுவது. அடிமட்ட நீரோட்டம். 131. வறண்ட மழையற்ற காலங்களில் நிலத்தடி நீரால் நீரூட்டப்படுவது. அடிமட்ட நீரோட்டம். அடுத்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா 132. நீரியலை அளக்க உதவும் அலகுகள். அங்குலம் அல்லது சென்டிமீட்டர், அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் மணி, அங்குலம் மில்லிமீட்டர் சென்டிமீட்டர், கன அடி வினாடி, கன அடி, அதுக்கப்புறம் கன அடி ஏக்கர். 133. ஆவியாதலை அளக்க உதவும் அலகு. அங்குலம் அல்லது சென்டிமீட்டர். 134. மழைநீர் ஊடுருவலை அளக்க உதவும் அலகு. அங்குலம் அல்லது சென்டிமீட்டர் பெர் ஹார். 135. மழைப்பொழிவை அளக்க பயன்படும் அலகு. அங்குலம், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். 136. புவி மேற்பரப்பில் நீர் ஓடலின் கன அளவை அளக்க உதவும் அலகு. கன அடி வினாடி. 137. மழை வழிவின் கன அளவை அளக்க உதவும் அலகு. கன அடி. 138. மழைநீரின் கொள்ளளவை அளக்க உதவும் அலகு. கன அடி ஏக்கர். மொத்தம் லைன் பை லைன் எடுத்த 138 கேள்வி பார்த்துட்டோம். அடுத்து புக் பேக்கில் இருக்கிறதுக்கு ஆன்சர் நம்ம பார்த்துருவோம். முதல் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கேள்வி, நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு டேஷ் என்று பெயர். நீரின் சுழற்சி. இரண்டாவது கேள்வி, புவியில் உள்ள நன்னீரின் சதவிகிதம் 2.80%. மூன்றாவது கேள்வி, நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு மழை என்று பெயர். 4. நீர் மண்ணின் இரண்டாவது அடுக்கிலிருந்து புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல். நீர் வழிந்தோடல் ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது. நீர் வழிந்தோடல் அந்த முறைக்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஷ் என்று அழைக்கின்றனர். நீர் உட்கசிந்து வெளியிடுதல். 6. குடிப்பதற்கு உகந்த நீரை டேஷ் என்று அழைப்பர். நன்னீர். அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி, வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஈரப்பதம்.
அடுத்து இரண்டாவது கேள்வி, நீர் சுழற்சியில் டேஷ் நிலைகள் உள்ளன? 3 நிலைகள். மூன்றாவது கேள்வி, வளிமண்டலத்திற்கு புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் டேஷ் என்று பெயர் மழை. 4 மழைத்துளியின் அளவு 0.5 மில்லி மீட்டருக்கு குறைவாக இருந்தால் அம்மழை பொழிவின் பெயர் தூறல். 5 மூடுபனி டேஷை விட அதிக அடர்த்தி கொண்டது. அடர் மூடுபனியை விட. அடுத்து பொறுத்துக. தாவரங்கள் நீர் உட்கசிந்து வெளியிடுதல். 2 நீர் சுருங்குதல், அது மேகங்கள். 3 பனித்துளி மற்றும் மழைத்துளி, அது கல்மழை. 4 நீர் ஊடுருவுதல், அது புவியின் மேற்பரப்பு. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும். நீராவியாதல் என்பது நீராவி நீராக மாறும் செயலாக்கம். நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம். நீர் 100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது, ஆனால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது. 4வது ஆப்ஷன் ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது. இதில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் இ 2, 3 மட்டும் சரி. அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக. முதல் கேள்வி, 212 டிகிரி ஃபாரட் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது. இது சரி. ஆனால் 32 டிகிரி ஃபாரட் வெப்பநிலையில் நீர் ஆவியாக ஆரம்பிக்கிறது. ரெண்டாவது கேள்வி, மூடுபனி எனப்படுவது காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர் துளிகளை பெற்றிருப்பதில்லை. அது தவறு. மூன்றாவது கேள்வி, அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் பொதுவாக இடைநீர் ஓட்டம் என குறிப்பிடப்படுகிறது. அது சரி. மொத்தம் இந்த லெசனில் புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம். அதே மாதிரி லைன் பை லைன் எடுத்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் நம்ம சேர்த்து பார்த்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.